நீங்கள் பிக் பாஸ் ஷோ எத்தனை நாளாக பார்த்துட்ருக்கீங்க? நான் ஒரு 3 டைம்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு 3 டைம்ஸ் தான் ஷோவே பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஷோ எப்படி இருக்குன்னு ஷோ தெரியும் எப்படி இருக்கும். நல்லா இருக்கா? ஷோவில் உங்களுக்கு யாரை பிடிக்கும்? எனக்கு அதில் பிடிச்சது பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஷோ பற்றின ஒரு ரிவ்யூ. அதில் பிடிக்கிற மாதிரி யாருமே இல்லை. அதில் எல்லாம் சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறாங்க. எல்லாருமே சைல்டிஷாக பிஹேவ் பண்ணுறாங்களோ? யாருமே பிடிக்கல. நடத்துறதே வேஸ்ட் அந்த ஷோ நடத்துறது. ஏன் நினைக்கிறீங்க? நீங்கள் ஓவியம் சூப்பராக பண்ணுறாங்க. ஓவியம் சூப்பராக பண்ணுறாங்க எல்லாரும். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் இல்லை யார் வேணால் கொடுக்கலாம். யார் வேணால் கொடுக்கலாம். அவங்கள முடிச்சிடறேன், வேணால் அடுத்ததான் நீங்கள் பண்ணுங்கள். அதெல்லாம் ஃபிக்ஸிங் மாதிரி தானே இருக்குது, எல்லாம் ஸ்கிரிப்ட் மாதிரி தானே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு போட்டி நடத்துகிறாங்க. அந்த போட்டி நடத்துகிறவங்க உள்ளே வந்து தானே என்ன சொல்கிறது, அதுக்கு அரேஞ்ச்லாம் பண்ணுறாங்கல்ல. அரேஞ்ச் பண்ணுறதெல்லாம் காட்ட மாட்டுறாங்களே அவங்க. சொல்லுங்கள், செட்டப் மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாக. பிக் பாஸ் ஷோனா வேணா சொல்கிறாங்க எல்லாரும் உள்ளே இருப்பாங்கன்றாங்க. ஆனால் யாரும் உள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. அது வீட்டுக்கு போய்ட்டு தான் நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் டெய்லி பார்க்குறீங்களா? டெய்லியும் பார்க்குறேன். நீங்கள் பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க தெரியுமா, அவங்கள தான் நம்பக்கூடாது. பிடிக்கலன்னு சொல்லிட்டு பார்க்காம இருக்காங்களா, அவங்கள கூட நம்பிடலாம். இப்போல்லாம் கூட எடுக்கிறாங்கன்னா பார்க்குறோம் நாங்கள். பிடிக்குதுன்னு இப்போல்லாம் கூட எடுக்கிறாங்க. பரவாயில்லைங்க. நீங்கள் நேற்று ஷோ வரைக்கும் பார்த்துட்டு பிடிக்கலன்றீங்க, டெய்லி பார்க்குறீங்க. எதுக்காக உங்களுக்கு பிடிச்சிருக்க ஷோ? எனக்கும் பிடிக்கல. அப்போ நீங்கள் ஏன் பார்க்குறீங்க? நானும் உங்களை மாதிரி தான் கேவலமானவன். சரி சரி, நானும் ஃப்ராங்க்ஸ். நானும் எல்லாருமே ஒரே டீம் தான். நாங்கள் கை காமிச்சுங்க. ஓகே, உங்களுக்கு ஷோவில் யாரை பிடிக்கும்? எனக்கு காயத்ரி ரகுராம் மாஸ்டர். காயத்ரி பில்லிங்க. அவங்கள போய் பிடிக்கும்ன்றீங்க. அவங்க நல்லா தானேங்க பண்றாங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார், கொஞ்சம் போறீங்களா? நான் இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கேன். நான் ஜென்ரலா என் கருத்து சொன்னேன். என்ன ஷோ எதுக்கு இன்டரப்ட் பண்றீங்க? எடுங்க. ஸோ எனக்கு அவங்கள பிடிச்சிருக்கு. ஷீஸ் டூயிங் குட். என்ன குட் பண்ணாங்க நீங்க பாத்தீங்க? இல்லை கேட்குறேங்க. ஜஸ்ட் எனக்கு தெரில என்ன குட் பண்ணாங்க. ஓவியா தாங்க நல்லா இருக்காங்க. அவங்க சப்போர்ட் பண்ணுங்க. ஓவியா என்னங்க நல்லா இருக்காங்க. ஷீஸ் லுக்கிங் ப்ரீட்டி, தட்ஸ் இட். வாட் எல்ஸ்? She is a good hearted person. She is supporting all the actors. Yeah, okay, fine. எனக்கு பிடிச்ச உங்களை தனியா வேணும், நான் தனியா எடுக்கிறேன். So I don't bother about that. எனக்கு யார் பிடிச்சிருக்கோ அவங்கள தான். எதனால பிடிக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். போல்டா இருக்காங்க, தில்லா இருக்காங்க. அது போல்ட் இல்லைங்க, அது வந்து என்ன சொல்றது, வெறித்தனம். சரி பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு எனக்கு அது பிடிச்சிருக்கு. சரி, யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஓவியா தாங்க வின் பண்ணாங்க. கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஓட்டு யாராவது போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா எங்கள் 2 பேர் ஓட்டு ஓவியாக்கு நீங்கள் போட்டுருங்க. ஓகே, கை காமிச்சிருங்க. ஓவியா சொல்லிடுங்க. சாரி, நானும் உங்களோட டீம் தான். ரேங்க் பண்ணுறதுக்காக. சென்னை பசங்க. அப்படியா? ஷோ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஓரளவுக்கு இருக்கு. ஓரளவுக்கு இருக்கா? உங்க ஷோவில் யாரெல்லாம் பிடிக்கும்? கணேஷ் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? என்ன ரீசனுக்காக உங்களுக்கு கணேஷை பிடிக்கும்? அவர் தான் யாருக்கும் சண்டை போடாமல் இருக்காரு. அவர் தான் உங்களுக்கு யாருக்கும் சண்டை போடாமல். யார் வின் பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, அது ஏற்கனவே டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்களே. ஏற்கனவே பார்த்துருக்கேன் ஃப்ராங்க்ஸ். சரியா? உங்களுக்கு ஷோவில் யாரை பிடிக்கும்? கஞ்சா கருப்பு, இன்னொருத்தன் வந்து வஜாபுரி, இப்போ நமிதா. இவங்க காமெடி நல்லாயிருக்கும். காமெடி பண்ணுவாங்களா உங்களுக்கு? பேட்டி எடுக்கிறது அதில் அவங்க ஷோ டைமில் விளையாடுறாங்கல்ல, கூடாது பேட்டி எடுக்கிறது. சக்தி வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். சக்தி ஏன் வின் பண்ணுவார் நீங்கள் நினைக்கிறீங்க? சக்தியா? சக்தியெல்லாம் வின் பண்ணுவானா? அவன் அடுத்த இதில் எலிமினேட் ஆகிடுவான் பாருங்க. ஏங்க யாருங்க இது நீங்கள்? பப்ளிக் பிளேஸ், நானும் நிற்கலாம். நீங்கள் சொல்லுங்கள், நான் கவனிக்கிறேன். சக்தியா? சக்தி ஏன் உங்களை மாதிரி லைட்டாக இருக்காருன்றதுனால சக்தியை சப்போர்ட் பண்ணுறீங்களா? சொல்லுங்கள். இல்லை, அவர் கரெக்டாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். அதனால் வின் பண்ணுவார்னு நினைக்கிறேன். கரெக்டாக என்ன பண்ணுறாரு? டாஸ்க்லாம் கரெக்டாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். என்ன டாஸ்க்லாம் அவர் பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க? ஓவியா பண்ணதை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? எல்லாமே பார்த்துருக்கேங்க. ஓவியா தாங்க வருவாங்க. என்னங்க நீங்கள் ஓவியாவுக்கு சப்போர்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் நமிதாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் பரவாயில்ல. பையனுக்கு போய் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்களா? பையனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதானே? நம்ம பையனுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதுங்க. ஊர் தப்பாக பேசுவோம். அப்படியா? டெய்லியெலாம் பார்க்க மாட்டேன். ஒரு டைம் கிடைக்குதோ அப்போ. ஓகே. ஏன் வெறப்பாகவே பேசுகிறீங்க? வெறப்பாகவே பேசிட்டு இருக்கீங்க.
வேறப்பா பேசிட்டு இருக்கேன். ஏதாவது பேசிட்டு இருக்கேன். இது சென்னை பசங்க ஒரு யூடியூப் சேனலுங்க. சென்னை பசங்க. இப்போ ரியல் லைஃப் வாழ்கிறவங்க எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு லேர்னிங்காக இருக்குது. யாருக்குங்க? பிக் பாஸ் ஷோ வந்து அவங்க இது பண்ணுறாங்க. ஓகே, உங்களுக்கு ஷோவில் யார் ரொம்ப பிடிக்கும்? கணேஷ். அவர் ஏன் உங்களுக்கு பிடிக்கும்? அவர் ஒரு சின்சியரிட்டி அந்த மாதிரி நல்லா டெடிகேஷன் பண்ணுறாரு அந்த உங்களை மாதிரி ஷோவில். ஆளுங்களால தாங்க இந்தியா உருப்படாமல் போகுது. வீட்டில் உட்காந்து உங்களுக்கும் வேலை இல்லை, பிக் பாஸ்னு மைக்கை நீட்டு வந்துடுவீங்க. அது ட்ரெண்டிங்காக போச்சுன்னா நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு தெரியுமா? என்ன சார் நடக்குது? என்ன நடக்குது எதுவும் தெரியாதா? அவங்க விவசாயிகளாம் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க தெரியுமா? இல்லை சிரிக்காதீங்க, நான் சீரியஸாக கேட்குறேன். உங்களுக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். இந்த கேமராவில் பார்க்குற உங்களுக்கும் சேர்த்து தான் கேட்குறேன். என்னப்பா படிக்கிற நீ? காலேஜ் என்ன எத்தனாவது படிக்கிற? இப்போ செகண்ட் இயர். செகண்ட் இயரா? இப்போ நாடே உங்கள் கையில் தான் இருக்குன்னு அப்துல் கலாம் கனவு காண்டு போயிருக்காரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காமெடி பண்ணிட்டு டிவி பார்த்துக்கிட்டு அவங்களாம் உங்களுக்கு கெடுக்குறாங்க. அதெல்லாம் பார்த்து நீங்கள் திருந்தணும். அதை விட்டுட்டு நீங்கள் பார்த்து பேட்டி வேறு கொடுத்துட்ருக்கீங்க. விவசாய பிரச்சனை என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு சொல்லு. அங்கங்கே கொழுந்து விட்டு எரியுது நெருப்பு மீத்தேன்னால, அது என்னன்னு தெரியுமா? அது எந்த ஊருன்னு சொல்லி பார்ப்போம். கதிரமங்கலம். கதிரமங்கலம். கை கொடு. இது தெரிஞ்சிருக்கு, அதை பற்றி படுங்க. இந்த காலேஜில் நாங்கள் உட்காந்துருக்கோம் சார். ஸ்ட்ரைக் உட்காந்துருக்கீங்களா? எந்த காலேஜ்? பிசி இது ஜெயின் காலேஜில். ஜெயின் காலேஜில். ஓகே ஓகே ஓகே. அப்படிலாம் பண்ணுறீங்க. இவங்களுக்குலாம் அதுக்கு பேட்டி கொடுத்துட்ருக்கீங்க. ஜஸ்ட்டு கேட்டாங்க, கொடுக்கணும் இல்லையா? அவங்க மூளை செலவு செய்கிறாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. நம்மளை கெடுத்து நம்ம வாழ்க்கையை குட்டிச்சவராக்கி அவங்க காட்டுறது தான் நம்ம பார்க்கணுன்னு நம்மளை இது பண்ணுறாங்க. கரெக்ட் தானே? ஏதோ கரெக்டு சார். ஏதோ கரெக்டில்லப்பா, கரெக்டை சொல்லு. கரெக்ட். அப்போ இவங்ககிட்டலாம் பேட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிவிடு. பேட்டி கொடுக்க மாட்டேன். ஆமாப்பா. இதெல்லாம் ஒரு பிரச்சனையாங்க. பிக் பாஸில் அவங்க என்ன பண்ணுறாங்க? காய்கறி வெட்டுறது, குடும்பம் நடத்துறதுலாம். வேறு ஏதோ ஷோஸ் இல்லைன்னு அவங்க நடத்துகிறாங்க. அவங்களும் பார்த்துட்ருக்காங்க. உங்கள் கடமை உணர்ச்சி எப்போ தான் காட்டணுமா பாட்டி? சரி, வியூவர்ஸ் பார்த்துட்ருக்காங்க, நம்மளால எதுவும் சொல்ல முடியாதுல்ல. சும்மா எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. ஜஸ்ட்டு ஒரு அதெல்லாம் பார்க்காதீங்கப்பா, ஓகேவா? நான் இதா கை கூட தெரியுதுன்னு சொல்லி அப்பயே சொல்லியிருக்க வேண்டியது தானே. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் எல்லாம் தெரியுதுன்னு சொல்லிடுவீங்க. அங்கே பாருங்க, கை காட்டுங்க. சென்னை பசங்க சொல்லுங்கள். சென்னை பசங்க. உங்களுக்கு பிக் பாஸ் ஷோ எத்தனை நாளாக பார்த்துட்டு இருக்கீங்க? 2 days தான் பார்க்குறீங்களா? ஓகே, ஷோவில் உங்களுக்கு யார் ரொம்ப பிடிக்கும்? கணேஷ். என்ன ரீசனுக்காக கணேஷ் ரொம்ப பிடிக்கும்? ஜெனனா இருப்பாங்க, அழகா இருப்பாங்க, அதனால பிடிக்கும். அதனால தான் பிடிக்குமா? வேற எந்த ரீசனும் இல்லையா? வேற ஸ்பெசிஃபிக் ரீசன்னா எதுவும் கிடையாது. ஓகே, எனக்கு ஓவியா பிடிக்கும். ஓகே சரி. அப்புறம் யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க ஷோவில்? யார் ட்ரூவாக இருக்காங்களோ அவங்க வின் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்காக யாரையும் பாயிண்ட் பண்ண மாட்டேன் யார் வின் பண்ணுவாங்கன்னு. பிகாஸ் எல்லார் கூடயுமே ஒரு கான்ட்ரவர்சி அந்த மாதிரி ஒரு எல்லார் மைண்டில் ஒரு பர்ஸ்பெக்ஷன் இருக்குது. ஸோ யார் வின் பண்ணாங்கன்னு உங்களுக்கு ஓவியா பிடிக்காதுங்களா? பிடிக்கும். ஏங்க பிடிக்காது. ஓவியா நல்லா கேரக்டர், ரொம்ப நல்லா எல்லாத்தையும் பண்ணிட்டோம், எனக்கு பிடிக்காது. ஓகே, ஷோவில் உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர் யாராவது இருக்காங்களா? ஜூலி. என்ன ரீசன்னால? ஜல்லிக்கட்டுக்கெல்லாம் எவ்வளோ போராடினாங்க, அவங்களுக்கு பிடிக்காது. இருக்கட்டும், பட் ஒரு நல்ல ஒரு வேலையை விட்டுட்டு தேவையில்லாமல் ஒரு டிவி சேனலை வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. 50 லட்சம் தராங்க. 50 லட்சம் தராங்கன்னா எந்த வேலையாக இருந்தாலும் நர்ஸ் வேலை அப்படின்றது ஒரு சோஷியல் சர்வீஸ். அதை விட்டுட்டு தேவையில்லாமல் டிவி சேனலில் உட்காந்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க? இல்லை, அந்த வேலையை பார்க்கறது நிறைய பேர் இருக்காங்க. இருக்கட்டும், பட் எனக்கு பிடிக்காது. நீங்க கோவப்படுறீங்க? இல்லை, என் வாய்ஸே அப்படிதான். இட்ஸ் ஓகே. அப்புறம் ஷோ நல்லா போகும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்லா போகுங்க, சமயம். அவர்கிட்டே கேளுங்கண்ணா. இல்லை நீங்கள் சொல்லுங்கண்ணா. ஏதோ சுமாரா. யார் எலிமினேட் ஆவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஷோவில்? நான் கணேஷன் தான் நான் நினைக்கிறேன். அவங்ககிட்டே நீங்கள் கேளுங்க. என் பதில், என் கொஸ்டின்ஸ்க்குலாம் அவர் தான் ஆன்சர் பண்ணிருக்காரு. என்னோட கருத்தை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் கருத்து சொல்லுங்கள். தெரியல. கணேஷ் கடைசி வரைக்கும் இருப்பார்னு நினைக்கிறீங்களா? ஓவியா தாங்க இருப்பாங்க. நமிதா பற்றி என்ன நினைக்கிறீங்க? அவங்க க்யூட், அவங்க பேசுகிற தமிழே க்யூட்டாக இருக்கும். அப்போ நமிதா தானே வின் பண்ணுவாங்க? எனக்கு கணேஷ் பிடிக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொருத்தங்க பிடிக்கும். ரொம்ப கஷ்டம். ஓகே, எனக்கு வந்து ஓவியா பிடிக்கும். அவங்க தான் வின் பண்ணுவாங்க. கணேஷ் தான் அடுத்த வாரமே எலிமினேட் ஆகிடும்.
இங்க பாருங்க எனக்கு தான் தெரியும் நான் விஜய் டிவியில் வந்து சைடில் கேட்டுருக்கேன். என் பேர் விக்ரம். அவ்வளோதானா? தேங்க்யூ. எக்ஸ்கியூஸ் மீ.